இவ்வளோ நேரம் எங்கே இருந்துச்சுன்னே தெரில. நான் கிச்சனுக்குள்ளே வந்ததும் எப்படி அப்பாவி மாதிரியே வந்து படுத்து கிடக்கு பார்த்தீங்களா சைலண்டா. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான் சின்னு. இவங்க மட்டும் இல்லை, கூட இன்னொரு மேடத்தையும் சேர்த்து கூட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. 2 பேருக்கும் குக்கரில் பருப்பு சாதம் வச்சுருக்கேன், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. சரின்னு அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் சின்ன தூக்கி கொஞ்சலான்னு பார்த்து கொஞ்சிட்டு இருந்தேன். பார்த்தா அது வாயிலிருந்து செம்ம ஸ்மெல் இறக்கி விட்டுட்டேன் உடனே. இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு. அதுதான் நானே சின்னதாக ஒரு அடுப்பு மாதிரி தயார் பண்ணி டக்குன்னு வச்சுட்டேன். அப்புறம் அதுலேருந்து விசில் ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு, ஏன்னு தெரில. அது வரதை பார்த்தா வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அந்த இடத்த விட்டு டக்குன்னு போயிட்டேன். ஒரு வழியே ரைஸ் வந்துருச்சு, அதுக்கு நான் போட்டுட்டு நானும் தூங்க போயிட்டேன். பை கைஸ், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.